இன்றைக்கி நம்மளோட கிளாஸில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்திங்கன்னா, பேசிக்காக நம்ம வந்து என்னென்ன டிசைன்ஸ் வந்து இருக்குது, இதை வந்து கற்றுக்கிட்டா தான் வந்து உங்களுக்கு போக போக மெஹந்தி டிசைன்ஸ் வந்து போட வரும். இதை நீங்கள் கற்றுக்காமல் டேரெக்டாக எடுத்த உடனே நீங்கள் மெஹந்தி போட்டிங்கன்னா கண்டிப்பாக வரவே வராது. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி போடணும்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பாக்ஸில் வந்து நம்ம லைன்ஸ் தான் வந்து போட்டு பார்க்க போகிறோம். இந்த லைன் எப்படி போகிறேன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு ஸ்லோ மோஷனில் போட்டிருக்கேன். அது பாருங்கள், லைட்டாக டிப்பை வந்து தூக்கி போடணும். அப்போ தான் பார்க்க ப்ரொஃபஷ்னலாக உங்களோட ஒர்க்கு பார்த்திங்கன்னா நீட்டாக தெரியும், அழகாகவும் இருக்கும் பார்க்குறதுக்கு. ஃபஸ்ட்டு போடுறப்ப கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், ஸ்ட்ரைட்டாக வராது. பட் போட போக உங்களுக்கே நல்லா வந்துடும். இப்போ பாருங்கள், டைரக்ஷன் வந்து லைனில் வந்து மாற்றிருக்கேன், வேறு எதுவுமே இல்லை. இந்த மாதிரி நீங்கள் லைன்ஸை வந்து 4 பக்கம் இருந்து போட்டு பார்த்தா தான் உங்களுக்கு லைன்ஸ் வந்து பர்ஃபெக்டாக வரும். ஓகேவா? நீங்கள் லைன்ஸை வந்து ஃபஸ்ட்டு நல்லா கற்றுக்கோங்க. நல்லா ஈஸியாக தான் இருக்கும், கஷ்டம்லாம் கிடையாது. எனக்குமே ஃபஸ்ட்டு வரல தான், ஆனால் போக போக ரொம்பவே ஈஸியாக இருந்துச்சு. இப்போ பாருங்கள், நான் அசால்ட்டாக போகிறேன். ரொம்பவே ஈஸியானது தான், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு பிஸ்னஸ். ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், லைன்ஸ்லேயே வந்து அழகாக ஒரு பாக்ஸ் க்ரியேட் பண்ணியாச்சு. டாட்ஸ் வந்து ரொம்பவே ஈஸியானது தான். டிப்பை வந்து அசைக்காமல் ஒரு இடத்துல வச்சு ப்ரெஷர் கொடுக்குறதுல தான் வந்து டாட் வந்து முத்து முத்தாக அழகாக இருக்கும் பார்க்குறக்கு. இப்போ லைன் போட்டுட்டு அது மேலே டாட் வைக்கலாம். இதெல்லாம் வந்து ஒரு ஈஸியான மெத்தட் தான். லைன் போட்டோம், அதை எடுத்து போகிறோம், அடுத்து டாட் போட்டோம், அந்த டாட் எடுத்து லைன் மேலே போகிறோம். இதுவே வந்து உங்களுக்கு ஒரு மெஹந்தி டிசைனாக வந்து க்ரியேட் பண்ணலாம். என்னடா இப்படி இருக்கிறேன்னு பார்க்காதீங்க. இதுக்கு நேம் பார்த்திங்கன்னா ஜிக்ஸாக் லைன் சொல்லுவாங்க. இது வந்து நீங்கள் கையில் போட்டிங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும். இதே மாதிரி பாக்ஸ் க்ரியேட் பண்ணிங்கன்னா 4 பக்கம் சூப்பராக இருக்கும். உள்ளே ஒரு டாட் வச்சிங்கன்னா இன்னுமே பார்க்க டிசைன்ஸ் வந்து அழகாக இருக்கும். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா கர்வ் டிசைன் சொல்லுவாங்க. இதை வந்து வளைவாக போடணும். இது ரொம்பவே ஈஸி தான், இது ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை. இது சிம்பிளாக அழகாக வந்துடும். இதுவுமே ஒரு மெஹந்தி டிசைன்லேருந்து ஒரு பேசிக் தான். இப்போ பாருங்கள், விங்ஸ் எப்படி போடுறதுன்னு உங்களுக்கு எல்லாமே ஷார்ட்ஸில் செம்ம கிளியராக சூப்பராக வந்து சொல்லி கொடுத்துருக்கேன். அதை பார்த்தாலே உங்களுக்கு புரிஞ்சிடும். விங்ஸ் ரொம்ப 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 ஈஸி. எனக்கு பிடிச்ச ஒரு டிசைன் கூட நான் சொல்லுவேன், பார்க்குறக்கு அழகாக இருக்கும். இந்த மாதிரி லைனை வந்து மாற்றி போட்டு பாருங்கள். இப்போ பண்ணுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து இது டியர் ட்ராப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நிறைய கமெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா டியர் ட்ராப்ஸ் எதுவுமே இல்லைங்க. டாட் வைக்கிறீங்களா, டாட்டை வச்சுட்டு அதை லைட்டாக கீழே இழுத்து விடுங்க, அவ்வளோதான் டியர் ட்ராப்ஸ். இப்போ நான் போகிற டிசைனோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பைரலில் பார்த்தீங்கன்னா ஆஃப் ஸ்பைரல் ஃபுல் ஸ்பைரல்னு சொல்லிட்டு இருக்குது. ஆஃப் ஸ்பைரல் ஃபுல் ஸ்பைரல்னால் என்னன்னு தானே கேட்குறீங்க? அது எதுவுமே இல்லை. இப்போ போகிறது வந்து நான் ஆஃப் ஸ்பைரல். ஃபுல் ஸ்பைரல்னால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய வந்து உள்ளே வந்து லைன்ஸ் வரும், அவ்வளோதான். வேறு எதுவுமே இல்லை. இதுக்கு பெரிய டிஃப்ரெண்ட் எதுவும் இல்லை. இதுவுமே பார்க்குறக்கு ரொம்ப அழகாக தான் இருக்கும். அடுத்ததாக பார்க்க போகிறது ஹேம்ஸ் பார்த்திங்கன்னா 3 டைப்ஸ் இருக்குது. ஸ்மால், மீடியம், லார்ஜ். ஓகேவா? 3 டைப்ஸ் இருக்குது. 3மே வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு இடத்துல வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். அதாவது பார்டர் போடுவோம்ல, அதுக்கு வந்து நம்ம போடுவோம். ஃபஸ்ட்டு போட்டது வந்து நான் மீடியம், இப்போ நான் போட்டுட்ருக்கேன் அது வந்து ஸ்மால். அடுத்ததாக ஒன்று போடுவேன்ல, அதுதான் வந்து உங்களுக்கு லார்ஜ். ஓகேவா? நீங்கள் வந்து இது வந்து ஃபஸ்ட்டு வந்து ஸ்மால் போட்டுட்டு அப்புறம் மீடியம் வந்து அதுக்கு மேலே, அதாவது அதுக்கு கீழே வந்து போட்டிங்கன்னா சூப்பராகவே இருக்கும் இந்த டிசைன் பார்க்க. ரெண்டத்தையும் ஒன்றா சேர்த்து போட்டு பாருங்கள், உங்களுக்கு டிசைன் அழகாகும். டிசைன்ஸ்லாம் வந்து ஃபில்லிங்ஸ் கொடுக்குறோம்ல, ஃபில்லிங்ஸ் கொடுத்துட்டு கீழே பார்த்திங்கன்னா பார்டர் கொடுப்போம். ஒவ்வொரு பார்டருக்கும் வந்து இதை தான் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும், அப்போ தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா முக்கோணம் தென் ரவுண்டு. இது ரெண்டுமே வந்து போட்டு பார்க்கணும். இதுவுமே ஒரு பேசிக்கோட சேர்ந்தது தான். ரொம்ப ஈஸியாகவே இருக்கும், ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா, இல்லை இன்னும் எதுவும் டவுட் இருக்கா, எதாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை எனக்கு வேறு டிசைன் எதுவும் தெரியலை, எனக்கு அதை வந்து கரெக்டாக கிளியராக சொல்லிக் கொடுங்க, இதோட நேம்ஸ் எதுவும் வேணும் அப்படின்னா சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். மெஹந்தி கோன் மேக்கிங் கிளாஸ்க்கு வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக ஒன்று எடுக்கலான்னு இருக்கேன். அதாவது அதுக்கு என்னென்ன தேவை, எப்படிலாம் நம்ம பண்ணணுன்றது வந்து உங்களுக்கு வீடியோவாக வந்து ஒன்று அப்லோட் பண்ணுறேன். அதை வச்சு நீங்கள் சின்னதாக பிஸ்னஸ் கூட ஸ்டார்ட் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ, பாய்.